medicos, don't panic. இவ்ளோ காம்ப்ளெக்ஸா இருக்கிற இந்த brachial plexus anatomy உங்க தூக்கத்துல தட்டி கேட்டா கூட நீங்க ஆன்சர் பண்ண நான் கேரண்டி. அது மட்டும் இல்லாம 2 minutesல இந்த brachial plexus உங்க ஃபிங்கர் டிப்ல வைக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல brachial plexusனா என்னன்னு பார்த்துட்டு அது எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கறதையும் பார்த்துட்டு எங்கெல்லாம் டிராவல் ஆகுது அப்படிங்கறத சூப்பர் எக்ஸைட்டிங்கான நிமோனிக்ஸோட கடைசியா அப்ளைட் ஆஸ்பெக்ட்லயும் இந்த brachial plexus நம்ம பார்க்க போறோம். brachial plexus, brachial அப்படின்னா ஆர்ம் அப்படின்னும், பிளெக்சஸ் அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்னு மீனிங் இருக்கு. அதாவது நெட்வொர்க் ஆஃப் த நர்வ் நம்மளோட ஆர்ம்க்கு சப்ளை பண்றதா இந்த brachial plexus. ஷோல்டர், ட்ரங்க் அண்ட் ஹோல் அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டிக்குமே அதோட மோட்டார் அண்ட் சென்சரி சப்ளையை கண்ட்ரோல் பண்றதே இந்த brachial plexus தான். ஆரிஜின் இந்த brachial plexus cervical செக்மெண்ட்ல இருக்கிற ஸ்பைனல் கார்ட்ல இருந்து ஆரிஜின் ஆகும். ஸ்பைனல் கார்ட்ல டார்சல் அண்ட் வென்ட்ரல் நர்வ் ரூட்லெட்ஸா இது எக்ஸிட் ஆகி வெளியே வரும். எக்ஸிட் ஆகி ஒரு இடத்துல ஃபியூஸ் ஆகும். அந்த இடம் தான் மிட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்வர்டிபிரல் ஃபொராமன். ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் எகைன் இந்த நர்வ் ரூட்ஸ் டிவைட் ஆகும். தட் இஸ் மிக்ஸ்டு நர்வா டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகும்போது தான் நம்மளுக்கு டார்சல் ராமையாவும் வென்ட்ரல் ராமையாவும் பிரியுது. இந்த டார்சல் ராமை அதாவது போஸ்டீரியர் ராமை சொல்லலாம். இது பாராவர்டிபிரல் மசிலுக்கு சப்ளை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வென்ட்ரல் ராமை தான் brachial plexus ஃபார்ம் ஆகுது. இதுல C5, C6, C7 இந்த நர்வ் ரூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா போனி அட்டாச்மெண்டோட இருக்கும். அதனால இதுக்கு இன்ஜுரி வரும்போது அந்த டியூரல் ஷீட்ல இருந்து பிரிஞ்சு வராம ப்ரொடெக்டிவா இருக்குது. பட் அதுவே C8 and T1 அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்லி அட்டாச்ட் டு த போனி செக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவல்ஷன் டைப் ஆஃப் இன்ஜுரி மோர் காமனா இந்த செக்மெண்ட்ல நடக்கும். அடுத்ததா இதோட கோர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். C5ல இருந்து T1ல இருந்து எமர்ஜ் ஆகுற இந்த நர்வ் ரூட்ஸ் எல்லாமே சேர்ந்து ரூட்டாவும் ட்ரங்க், டிவிஷன், கார்ட், பிரான்ச்சஸ் இந்த மாதிரி பல பரிமாணம் எடுத்து டிராவல் ஆகுது. இதை ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு நிமோனிக் இருக்கு. ரீட் தட் டேம் கெடவர் புக். ரூட், ட்ரங்க், டிவிஷன்ஸ், கார்ட் அண்ட் பிரான்ச்சஸ் இப்படி நீங்க ஈஸியா இதோட செக்மெண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சர்விக்கல் ஸ்பைன்ல இருந்து கிளாவிக்கல் வரைக்கும் ரன் ஆகும்போது 2 மசிலுக்கு இடையில தான் இந்த brachial plexus சாண்ட்விச் ஆயிருக்கும். அது என்ன மசில் அப்படின்னு கேட்டீங்கன்னா anterior and middle scalene muscles. இப்போ இந்த 5 parts of brachial plexus ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரூட்ஸ். brachial plexus nerve roots அப்படின்னாலே anterior rami of C5, C6, C7, C8 and T1 சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ட்ரங்க். ட்ரங்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்பர், மிடில், லோவர் அப்படின்னு 3 ட்ரங்க் இருக்கு. அப்பர் ட்ரங்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா C5 and C6 சேர்ந்தது அப்பர் ட்ரங்க். மிடில் ட்ரங்க் அப்படின்னா C7 மட்டும் மிடில் ட்ரங்க்னு சொல்லலாம். C8 and T1 லோவர் ட்ரங்க்னு சொல்லலாம். அடுத்து டிவிஷன்ஸ். ஈச் நர்வ் ட்ரங்க் டிவைட்ஸ் இன்டு 2 டிவிஷன்ஸ் சொல்லலாம். அதாவது anterior division and posterior division. அப்பர், மிடில், லோவர் ட்ரங்க். சோ ஈச் ட்ரங்க்ல 2 டிவிஷன்ஸா பிரியும் போது டோட்டலி 6 டிவிஷன்ஸா பிரியுது. அடுத்தது கார்ட் ஃபார்மேஷன். கார்ட்ஸ்ல மொத்தமா 3 கார்ட்ஸ் இருக்கு. லேட்ரல், மீடியல் அண்ட் போஸ்டீரியர் கார்ட்ஸ். இந்த லேட்ரல் கார்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அப்பர் அண்ட் மிடில் ட்ரங்கோட ஆன்டீரியர் டிவிஷன்ஸ் மட்டும் ஃபியூஸ் ஆகி லேட்ரல் கார்டா ஃபார்ம் ஆகுது. மீடியல் கார்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற அந்த லோவர் ட்ரங்கோட ஆன்டீரியர் டிவிஷன் மட்டும் சேர்ந்து மீடியல் கார்டா ஃபார்ம் ஆகுது. அப்ப போஸ்டீரியர் கார்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா போஸ்டீரியர் டிவிஷன்ஸ் ஆஃப் ஆல் த ட்ரங்க்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது தான் இந்த போஸ்டீரியர் கார்டு. அடுத்தது பிரான்ச்சஸ். லேட்ரல் கார்ட்ல இருந்து 3 பிரான்ச்சஸும் மீடியல் அண்ட் போஸ்டீரியர் கார்ட்ல இருந்து ஈச் 5 பிரான்ச்சஸும் டிவைட் ஆகி வெளியே வருது. இப்போ இந்த பிரான்ச்சஸை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமோனிக் பார்க்கலாம். லேட்ரல் கார்ட் பிரான்ச்சஸ் இதுக்கு நிமோனிக் LML. L அப்படின்னா lateral pectoral nerve, M musculocutaneous nerve, L lateral part of the median nerve. Next one medial chordோட branches. இதுக்கு நீங்க M4U அப்படிங்கிற நிமோனிக்கா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 4 Mல nerve branches இருக்கும். ஒரே ஒரு Uல இன்னொரு nerve branch ஸ்டார்ட் ஆகும். M ஃபர்ஸ்ட் M எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா மீடியல் பெக்டோரல் நர்வ். லேட்ரல் கார்ட்ல நம்ம லேட்ரல் பெக்டோரல் நர்வ் பார்த்த மாதிரி மீடியல் கார்ட்ல மீடியல் பெக்டோரல் நர்வ். அதே மாதிரி லேட்ரல் கார்ட்ல மஸ்குலோ கியூட்டேனியஸ் நர்வ் பார்த்தோம். இங்கேயும் ஒரு கியூட்டேனியஸ் நர்வ் வரப்போகுது. தட் இஸ் மீடியல் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம். ஸோ ஆர்ம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நர்வ் ஃபோர் ஆர்ம்க்கும் வரும். தட் இஸ் மீடியல் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோர் ஆர்ம். அண்ட் லாஸ்ட் M இஸ் நம்ம லேட்ரல் கார்ட்ல லேட்ரல் பார்ட் ஆஃப் மீடியல் நர்வ் பார்த்தோம்.
இங்க மீடியல் பார்ட் ஆஃப் மீடியன் நர்வ் பாக்குறோம். அதே மாதிரி யூ அப்படின்னாலே அல்னார் நர்வ் தான். போஸ்டீரியர் கார்ட். போஸ்டீரியர் கார்டுக்கு நீங்க 2 நிமோனிக் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்னு லூனார், இன்னொன்னு அல்ட்ரா. இப்போ நம்ம பார்க்க போறது லூனார் நிமோனிக் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். LUNAR. எல் அப்படின்னா லோவர் சப்ஸ்கேப்புலர் நர்வ். லோவர் இருந்துச்சுன்னா அப்பர் இருக்கும் இல்லையா, அதனால U represents upper subscapular nerve and N represents nerve to latissimus dorsi and A represents axillary nerve, R represents radial nerve. ஃபைனல் பிரான்ச்சஸ் ஆஃப் brachial plexus நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலும் ரூட் லெவல்ல இருந்தும் ட்ரங்க் லெவல்ல இருந்தும் டைரக்டா சில பிரான்ச்சஸ் எமர்ஜ் ஆகுது. அது என்னங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். ரூட் லெவல்ல இருந்து 4 டைரக்ட் பிரான்ச்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் லாங் thoracic nerve. இது serratus anterior muscle-க்கு சப்ளை பண்ணும். dorsal scapular nerve இது levator muscle, rhomboids major and minor-க்கு சப்ளை பண்ணுது. அதே மாதிரி longest colli and scalenus muscle-க்கு ஒரு branch சப்ளை கொடுக்குது. and last one is phrenic nerve. இது hemidiaphragm muscle-க்கு சப்ளை கொடுக்குது. ட்ரங்க் லெவல்ல இருந்து ரெண்டு டைரக்ட் பிரான்ச் தான் இருக்கு. ஒன்னு nerve to subclavius, இன்னொன்னு suprascapular nerve. அண்ட் கடைசியா நம்ம பார்க்க போறது அப்ளைட் அனாட்டமி ஆஃப் brachial plexus. brachial plexusல ஏதாவது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அது 2 டைப் ஆஃப் பால்சி தான் காமனா நம்ம பார்க்க முடியும். ஒன்னு எர்ப்ஸ் பால்சி, இன்னொன்னு கிளம்கீஸ் பால்சி. அதாவது அப்பர் ட்ரங்க் இன்வால்வ்மெண்ட் இருக்கும்போது அந்த பேஷண்ட்க்கு எர்ப்ஸ் பால்சின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுவே லோவர் ட்ரங்க் இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற கண்டிஷன் கிளம்கீஸ் பால்சி. எர்ப்ஸ் பால்சில இருக்க பேஷண்ட்டுக்கு எஸ்பெஷலி எர்ப்ஸ் பாயிண்ட்ல தான் அடிபட்டிருக்கும். அப்ப எர்ப்ஸ் பாயிண்ட்னா என்ன? எர்ப்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது 6 நர்வ்ஸ் மீட்டிங் பாயிண்ட் தான் எர்ப்ஸ் பாயிண்ட்னு சொல்றாங்க. அந்த 6 நர்வ்ஸ் என்ன அப்படின்னா அப்பர் ட்ரங்க்ல இருக்கிற C5, C6 ஓட நர்வ் ரோட்ஸ் அண்ட் அது ஃபர்தரா டிவைட் ஆகுற ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டிவிஷன் நர்வ்ஸ். அது மட்டும் இல்லாம நர்வ் டு சப்கிளேவியஸ் அண்ட் சுப்ராஸ்கேப்புலர் நர்வ், இந்த 6 நர்வ்ஸும் மீட் ஆகுற அந்த பாயிண்ட் தான் எர்ப்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல பேஷண்ட்டுக்கு அடிபடும் போது வர இன்ஜுரி தான் எர்ப்ஸ் பேரலைசிஸ்ன்னு சொல்றாங்க. இந்த எர்ப்ஸ் பேரலைசிஸ் வந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பார்க்குற டிஃபார்மிட்டி தான் போலீஸ்மேன் டிப் டிஃபார்மிட்டி அல்லது வெயிட்டர்ஸ் டிப் டிஃபார்மிட்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளம்கீஸ் பேரலைசிஸ். கிளம்கீஸ் பேரலைசிஸ் அப்படின்னா லோவர் ட்ரங்க், தட் இஸ் C8 and T1 இன்வால்வ்மெண்ட் இருக்கும். C8 and T1 அப்படின்னாலே ஹேண்டோட இன்ட்ரின்சிக் மசில்ஸ் எல்லாமே பேரலைஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க பேஷண்ட்க்கு பார்க்குற டிஃபார்மிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா டோட்டல் கிளா ஹேண்ட் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஹார்னர் சிண்ட்ரோமும் இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கும். ஸோ ஹார்னர் சிண்ட்ரோம் அப்படின்னாலே சிம்பத்தட்டிக் ட்ரங்க்லயும் அந்த பேஷண்ட்டுக்கு நர்வ் இன்ஜுரி இருக்கும். ஸோ ஹார்னர் சிண்ட்ரோம் என்ன அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த 2 minutes brachial plexus anatomy இப்ப பாத்தரலாமா? brachial plexus ஓட பார்ட்ஸ் ஆன ரூட், ட்ரங்க், டிவிஷன்ஸ், கார்ட், பிரான்ச்சஸ் ஈஸியா இந்த நிமோனிக் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம். தட் இஸ் ரீட் த டேம் கெடாவர் புக். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரூட். ஸோ ரூட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா C5, C6, C7, C8 and T1 சொல்லலாம். இந்த ரூட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 ரூட்ஸ் சேர்ந்தது அப்பர் ட்ரங்காவும் லாஸ்ட் 2 ரூட்ஸ் லோவர் ட்ரங்காவும் பார்த்தோம். மிடில் இருக்கிற C7 மட்டும் மிடில் ட்ரங்கா ஃபார்ம் ஆகும். இப்போ ஈச் ட்ரங்க்குமே 2 டிவிஷன்ஸா பிரியுது. தட் இஸ் ஆன்டீரியர் டிவிஷன்ஸ் அண்ட் போஸ்டீரியர் டிவிஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது கார்ட்ஸ். கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3 கார்டு இருக்கு. தட் இஸ் லேட்டரல் கார்ட், மீடியல் கார்ட் அண்ட் போஸ்டீரியர் கார்ட். இந்த லேட்டரல் கார்ட் அப்படிங்கிறது ஆன்டீரியர் டிவிஷன்ஸ் ஆஃப் அப்பர் அண்ட் மிடில் ட்ரங்க்னு சொல்லலாம். அண்ட் ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு ஆன்டீரியர் டிவிஷன் ஆஃப் லோவர் ட்ரங்க் தான் உங்களுக்கு மீடியல் கார்டா ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஆல் த போஸ்டீரியர் ட்ரங்க் எல்லாமே சேர்ந்து ஆல் த போஸ்டீரியர் டிவிஷன்ஸ் ஆஃப் 3 ட்ரங்க் சேர்ந்தது தான் உங்களுக்கு போஸ்டீரியர் கார்டா ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம பார்க்கறது branches. இந்த branchesக்கும் உங்களுக்கு நிமோனிக் இருக்கு. that is LML. L represents lateral pectoral nerve, M represents musculocutaneous nerve and last L is lateral part of the median nerve. Next one is medial chordoid branches, M4U. First one என்னன்னு பாத்தீங்கன்னா medial pectoral nerve. Next one medial cutaneous nerve of arm, medial cutaneous nerve of forearm and medial part of the median nerve and last U represents ulnar nerve. Posterior chordoid branches எடுத்துட்டோம்னா அல்ட்ரான்னு சொல்லலாம். U represents upper subscapular nerve, L lower subscapular nerve, T thoracodorsal nerve, R radial nerve, A axillary nerve. brachial plexusல இருந்து எமர்ஜ் ஆகுற இந்த பெரிஃபரல் நர்வ்ஸ்ல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா musculocutaneous, axillary nerve, radial nerve, median nerve and ulnar nerve.
இதோட நர்வ் ரூட்ஸை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு நிமோனிக் இருக்கு. உங்க ஹேண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நர்வ் ரூட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் C5ல இருந்து T1 வரைக்கும். இப்போ நான் சொல்ற இந்த நிமோனிக்கை அப்ளை பண்ணி பாருங்க. தட் இஸ் 3 mosquitoes assassinated, 5 rats, 5 mice and 2 unicorns. 3 mosquitoes அப்படிங்கும்போது C5, C6, C7 that represents musculocutaneous nerve-ஓட nerve root. அதே மாதிரி assassinated, that is axillary nerve. Again axillary nerve-க்கும் இந்த nerve root தான் வரும், C5 and C6. And 5 rats அப்படின்னா 5 nerve roots-உமே radial nerve-க்கு வரும். And 5 mice அப்படின்னா 5 nerve roots-உமே median nerve-க்கு வரும். And last-ஆ 2 unicorns பார்த்தோம், that is C8 and T1 ulnar nerve-ஓட nerve roots. இப்போ இந்த brachial plexus உங்க finger tip-ல இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல brachial plexus injury, pre-ganglionic, post-ganglionic lesions இது எல்லாமே clinical assessment-ஓட பார்க்கலாம்.